இந்த தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்துடைய எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைத்து மிகச்சிறந்த தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்துகிற 3 எழுத்து வந்தலட்சம் நாயகர் புரொஃபசர் பேராசிரியர் சேமும் அவர்கள் இப்போது நிறைவு பேருரை நிகழ்த்து வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடல் படைத்து உயிர் கொடுத்து செயல் முடிக்கும் திறம் அமைத்து நமது வினைகளின் மூலவனாயிருப்பவனே, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, அனைத்தையும் கடந்தவனே, எவராலும் பெறப்படாதவனே, எவரையும் பெறாதவனே, ஏகனே யா அல்லாஹ் உன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அருமைமிகு நிகழ்வாக வசதியற்றோர் வாழ்வில் வசந்தமாக தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் 26ஆம் ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிக்காஹ் மஜ்லிஸுடைய தலைவர், தொண்டு இயக்க தலைவர், அருமை சகோதரர் அல்ஹாஜ் கே மன்சூர் சாஹிப் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கத்துடைய மாநில துணைத் தலைவர், சமுதாய புரவலர் அல்ஹாஜ் அப்துல் ரஸாக் சாஹிப் அவர்களே, தொண்டு இயக்கத்துடைய பொருளாளர், சமுதாய புரவலர் அல்ஹாஜ் ஜி கே பாஷா சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய அருமை இளவல் மௌலானா மௌலவி முஜிபுர் ரஹ்மான் பாக்கவி அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் அல்ஹாஜ் ஏஎம்என் காசிம் அவர்களே, சகோதரர் ஷேக் பைதீன் அவர்களே, சகோதரர் சபி முகமது அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய தொண்டு இயக்கத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர் ஆஜா முகமது அவர்களே, செயல் மறவர், எங்களுக்கு மூத்தவர், ஆனால் எங்களை காட்டிலும் இளையவராக ஆடி ஓடி இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரர் இயக்க செயலாளர் அல்ஹாஜ் ஹபீப் முகமது சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்வினை சிறப்புற நடாத்தி தர வந்திருக்கிற காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு அரசு தலைமை காஜி மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் சையத் மசூதி ஜமால் சாஹிப் அவர்களே, அருமை சகோதரர் திருவள்ளூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு தலைமை காஜி மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது அப்துல் காதிர் சலாஹி சாஹிப் அவர்களே, இங்கே நமக்கெல்லாம் பெரும் மகிமையும் பேர் ஊக்கத்தையும் தருகிற வகையிலே வருகை இருந்து சிறப்புரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், சிறுபான்மை நலத்துறையை சார்ந்து எடுத்து திறம்பட சிறு நாட்களிலேயே பெரும் விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிகு அமைச்சர் அருமை சகோதரர் ஷாஜஹான் சாஹிப் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய முதன்மை துணைத் தலைவர், மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மேலாள் வக்ஃபு வாரிய தலைவர், எங்கள் அருமை சகோதரர் அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே, ஐஎன்டிசி துணைத் தலைவர் சகோதரர் முனீர் அவர்களே, காரைக்கால் ஆரிஃபு மலக்காய் அவர்களே, பூவை முஸ்தபா அவர்களே, சிக்கந்தர் சாஹிப் அவர்களே, மௌலவி சலகத்துல்லா சாஹிப் அவர்களே, டாக்டர் மௌலவி ஹாதி சாஹிப் அவர்களே, மௌலவி முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, மௌலவி நூர்தீன் சக்காஃபி அவர்களே, அருமை சகோதரர்கள் தர்வேஷ் மொய்தீன் அவர்களே, கவிஞர் ஜலாலுதீன் அவர்களே, அருமை சகோதரர் போரூர் பிஎம்எஸ் அப்துல் காதர் சாஹிப் அவர்களே, மன்னனி வஹூர் சாஹிப் அவர்களே, அண்ணா நகர் அப்துல் சலாத் சாஹிப் அவர்களே, அருமை சகோதரர் இன்ஜினியர் தியாகுதீன் சாஹிப் அவர்களே, இங்கே இல்லறமாம் நல்லறத்தை இன்று காணவிருக்கிற நம்முடைய அருமை மணமக்களே, மணமக்களின் பெற்றோர்களே, உற்றார்களே, உறவினர்களே,
வருகை தந்திருக்கிற சமுதாய கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் முதற்கண் அன்போடு வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்களால் தான் இத்தகைய நிகழ்வுகளை நடத்துகிற ஒரு பேட்டினை அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கியுள்ளான். அதற்காக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்தது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தகைய பேட்டினை எங்களுக்கெல்லாம் அளித்த வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற போது ஒன்றை அடிக்கடி நான் சொல்வது உண்டு. மனிதருக்கு மனிதர் நன்றி பாராட்டாதவன் இறைவனுக்கு நன்றி பாராட்டியவனானான். ஆகவே மனிதருக்கு மனிதன் நன்றி பாராட்ட வேண்டும். அத்தகைய நிலையிலே இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் நன்றி பாராட்டி வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய முதன்மை தலைவர், தாய் சபையுடைய முதன்மை தலைவர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களையும், எங்களுடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜஹான் சாஹிப் அவர்களையும் அழைத்த மாத்திரத்திலேயே ஒப்புக்கொண்டார்கள். என்ன ஏது என்றெல்லாம் கேட்கவே இல்லை, விளக்கமெல்லாம் கேட்கவே இல்லை, ஒப்புக்கொண்டார்கள். அந்த ஒரு ஒப்புக்கொண்ட அந்த பேர் உள்ளங்கள் இரண்டுக்கும் நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லியாக வேண்டும். அங்கே இருக்கிற பலருக்கும் இது தெரிந்திருக்காது. அவர்கள் இரண்டு பேரும் முஸ்லிம் லீக் ஆகிய தாய் சபையிலே இடையிலே வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் இரண்டு பேரும் முஸ்லிம் லீக்கிலேயே பிறந்தவர்கள். முஸ்லிம் லீக்கிலேயே பிறந்தவர்கள், பிறப்பிலேயே அவர்கள் முஸ்லிம் லீக். அங்கே அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவருடைய தந்தையார் முஹையதீன் அப்துல் காதர், அவருடைய தந்தையார் அந்த காலத்தில் இருந்தே முஸ்லிம் லீக் பாரம்பரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிலே எந்த வீட்டிலும் முஸ்லிம் லீக் கொடி பறக்காத காலத்திலே முத்துப்பேட்டையிலே முஹையதீன் அப்துல் காதர் சாஹிப் வீட்டிலே கொடி பறந்து கொண்டிருந்தது என்றால் எந்த அளவுக்கு முஸ்லிம் லீக்கிலே அவர்கள் சிறப்போடு பணியாற்றியிருப்பார்கள் என்று பார்க்கிறேன். அவருடைய தந்தையார் காயிதே மில்லத் அவர்களுக்கும் மறுமலர்ச்சி எம்எம் யூசுப் சாஹிப் அவர்களுக்கும் என்னுடைய தாய்மாமன் பி.எச். முகமது நஸ்ருதீன் சாஹிப் அவர்களுக்கும் மிக மிக நெருக்கமானவர்கள், அன்புள்ள கொண்டவர்கள், பாசமுள்ள கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் பிறந்ததே முஸ்லிம்களாக. அப்துல் ரஹ்மான் சாஹிப் வளரும்போது மாணவ பருவத்திலும் சரி, அலுவல் நிமித்தமாக அயலகத்தில் இருந்தவரும் சரி, எப்பொழுதுமே இந்த சமுதாயத்துக்காக தாய் சேவைக்காக உழைத்தவர்கள். அதே போல்தான் அண்மை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள். உங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஷாஜஹான் அவர்கள் என்ற ஒரு புதியவராக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் எங்களுக்கு பழமையானவர். அவருடைய தந்தை நல்லாசிரியர் முகமது யாசீன் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றுகிற காரணத்தினாலே வெளியே வந்து பகிரங்கமாக பேச முடியாத அந்த காலத்திலே தன்னுடைய பெயரை யாசீன் அல்வாத் என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்த காலத்திலேயே முஸ்லீம் மேடைகளிலே முழங்கியவர் தான் நம்முடைய ஷாஜஹான் அவர்களுடைய தந்தையார். ஷாஜஹான் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. 3 பேருக்கும் ஒற்றுமை இருக்கு. எனக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் ஷாஜஹான் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்னவென்று சொன்னால், நாங்கள் 3 பேருமே சபாபதி கல்லூரியிலே படித்தோம். அவர் சீனியர், அதுக்கு அடுத்தவரே அப்துல் ரஹ்மான் சாஹிப், அதுக்கு அடுத்தவர் அவங்க பொருளியல் படித்தவங்க, இவர் காவலியல் படித்தவர், நான் இலக்கியம் படித்தேன். இந்த 3 பேரும் சபாபதி கல்லூரியில் வந்தவர்கள். படிக்கிற காலத்திலேயே இந்த சமுதாயத்துக்காக உழைத்த முத்துக்களின் உழைத்தான் இன்றைக்கு நாம் அனைத்திருக்கிறோம். இந்த சமுதாயம் இதுதான் எங்கள் உயிர், எங்களுடைய வாழ்வினுடைய உயிர் தானே சமுதாயம் தான் என்று தங்களைத்தானே அர்ப்பணித்துக் கொண்ட இருவர் தான் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகிறார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, ஏதோ பலர் நினைக்கிறார்கள் முஸ்லிம் சேரலாமா அமைச்சரவை திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு சேரலாமா என்றுதான் நினைக்கிறார்கள். அரசியல் என்கிற நிலையிலே
ஒரு முடிவெடுத்தார். அரசு அமைந்தால் கூட்டணி அரசு அமைய வேண்டும், அதில் முஸ்லிம்கள் பங்கேற்க வேண்டும், சுதந்திரா கட்சி பங்கேற்க வேண்டும், கம்யூனிஸ்ட் பங்கேற்க வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய பெரும்பான்மையும் பலகோண்டே கட்சியாக திமுக உருவாக காண்பித்தார். எங்கே சுதந்திரா கட்சியுடைய ராஜாஜியை உள்ளே சேர்த்தால் நாம் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் முரணாக போயிருமோ, மறையாக இருப்பாரோ, ஆகவே நாம் மட்டுமே ஆட்சி பொறுப்பை ஏறுவோம் என்று அண்ணா கேட்டுக் கொண்டதால் அன்றைக்கு காய்கறி விளக்கம் கொடுத்திருந்தார். 1967 காய்கறி விளக்கம் சாய்பவர்கள் எதற்காக கொடுத்திருந்தார்களோ அதை 2026 ஷாஜஹான் மூலமாக சாய்சபை நிறைவேற்றிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. பலருக்கு அருமை சகோதர சகோதரிகளே, இன்று மணமக்களாக உயர் அந்தஸ்து பெற இருக்கிற ஒரு இல்லத்தினுடைய தலைவர் தலைவியாக உயர் அந்தஸ்து பெறவிருக்கிற அவர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் ஆரம்பித்து 27 ஆண்டுகளாக இது போன்ற நிகழ்ச்சிகளை 26 ஆண்டுகளாக நடத்துகிறது. இங்கே மட்டும்தான் 625 திருமணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இவை இல்லாமல் மாவட்டந்தோறும் தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் நடத்திய திருமணங்களை எல்லாம் கணக்கிலே கொண்டால் 1000 தான். அத்தகைய சேவையை செய்திருக்கிறோம். எது எங்களுக்கு தூக்கியது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜும்மா மேடை நாள் எல்லோரும் தொழுது முடித்தாயிற்று. சுன்னத் தொழுகை முடிந்து விட்டது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேடையிலே ஏறி குத்துபா செய்ய வேண்டும், குத்துபா ஓத வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்காக எழுந்திருக்கிறார்கள். அப்போது ஒருவர் பச்சை போட்டு சரியான உண்மை இல்லாமல் ஏதோ அலங்கோலமாக அழுக்காக அசிங்கமாக ஒருவர் அவசரமாக ஒரு செய்து வைத்து வந்து அமர்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா பிரசங்கம் செய்ய எழுந்து விட்டார். மேடை நோக்கி அருகே வந்து விட்டார். அந்த நிலையிலே திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுரை என்கிற அந்த நபித்தோழர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களை நீங்கள் ஒரு 2 ரக்காத் தொழுவுங்கள் என்று அமர்ந்து வருகிறார். எல்லாரும் வந்து முடிஞ்சாச்சு. துவா பிரசங்கம் செய்ய வேண்டிய துவா பிரசங்கம் செய்ய போனவரு வந்து உள்ள உட்கார்ந்து திரும்ப உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்து அந்த சுரையை பார்த்து சொல்கிறார், 2 ரக்காத் தொழுவுங்கள். அவர் 2 ரக்காத் தொழுவார். அவ்வளவு பேரும் அவர் வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததில்லையே. குத்துபா பிரசங்கம் செய்ய எழுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அமர்ந்து வந்து துணைக்கடையெல்லாம் வந்தவர்களை பார்த்து 2 ரக்காத் தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். என்னவாக இருக்கும் என்று சொல்லி துணை குருவதையே பார்க்கிறார். அவர் தொழுது முடித்த உடனே பிரசங்கத்தை கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மவர்களிலே வசதியற்றவர்கள், நம்மிலே சரியான ஆடை இல்லாத, நம்மிலே சரியாக உணவு உண்ணாதவர்கள், அன்றாட வாழ்க்கையிலே அவதிப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று சொன்னோம். உம்மா முடிந்த உடனேயே உடைக்கடியெல்லாம் வந்தவர்களுக்கு எல்லோருமாக வந்து அன்பளிப்புகளை குவித்து விட்டார். என்ன காரணம்? பெருமானார் காட்டிய அந்த சுத்தமான வழிமுறை என்ன? வசதியற்றவர்களை நீங்கள் ஆற தருவுங்கள், அவர்களுக்கு முயற்சி. அதே மாதிரிதான் ஒருவர் வந்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வந்தா அவங்க ஒரே ஒரு
ஷஹீதாகிற போது அவர்களுடைய ஜனாதாவை தானே மண்ணறையிலே இறங்கி அவர்களே கவனித்து அவர்களே கூறி அவர்களே அந்த இடத்திலே ஜனாதா தொழில்களை வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைத்து பாருங்கள், எப்படி ஏழை எளிய மக்களை அரவணைத்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறிக்க வேண்டும். இதை வைத்துதான் நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நீங்க நினைக்கலாம், நானே வசதி இல்லாதவனாயிட்டேன், நான் எங்கே போய் உதவி செய்கிறேன். என்னுடைய வீட்டிலே வேலைக்காரமாகும் அவருக்கே சொற்ப சம்பளம். ஒரு நாள் அவன் ஏதோ ஒரு அன்பளிப்பாக ஒரு 50 ரூபாய் அன்பளிப்பாக 50 ரூபாய் கொடுத்தேன். அவர் போற வழியில அங்க ஏழை எளியவர்களுக்கு உட்கார்ந்து 2 பேர்ல அந்த 50 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துட்டு 30 ரூபாய் எடுத்துருவான். புரிகிறதா? எப்படி உதவுவது என்பது புரிகிறதா? இந்த பழக்கத்திற்கு சொல்றமே நம்ம சொல்லுவோம், யா அல்லாஹ், இந்த இதழை காணுகிற மணமகனுக்கும் மணமகளுக்கும் நீ பழக்கம் செய்வாயாக என நம்ம யோசிக்கிறோம். பழக்கத்துங்கிறது என்ன? பணமா? பணம் இல்லைங்க. பழக்கம் என்பது பணம் மட்டும் இல்லை. நமக்கு நல்ல உடை கொடுத்திருக்கிறானா அல்லாஹ், பழக்கம். சாப்பிட நல்ல உணவு கொடுத்திருக்கிறானா, பழக்கம். நமக்கு நல்ல துணைவியை கொடுத்திருக்கானா, நல்ல துணைவனை கொடுத்திருக்கானா, பழக்கம். சாரியான பிள்ளையை கொடுத்திருக்கானா, பழக்கம். நம்ம பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியாக படிக்க நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானா, அது பழக்கம். நாங்கள் படித்திருக்கிறோமா, எங்கள் அறிவு ஆண்டவன் கொடுத்த பழக்கம். ஆகவே பழக்கம் என்பது பணத்தில் இல்லை, ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் அத்தகைய பழக்கத்தை பெற்றவர்களாக நாம் அனைவருக்கும் அவருடைய பழக்கம் நிரம்பியவராக நாம் விளங்குவதற்காக வல்ல அல்லாஹ்விடம் இருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தனியாகவோ கூட்டாகவோ ரகசியமாகவோ பரசியமாகவோ இரவிலோ பகலிலோ இருட்டிலோ வெளிச்சத்திலோ செய்த ஆணவம் கண்மம் மாயை காரணமாக காம குரோத லோக மோக மத மனம் ஆச்சரியங்களின் காரணமாக மனம் மொழி மெய் இவற்றால் செய்த அனைத்து விதமான சிறிய பெரிய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருவாயாக. எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆய்வை தந்துருவாயாக, நிறைந்த சுகத்தை தந்துருவாயாக, தலைத்த பலத்தை தந்துருவாயாக. இருளக போடும் பெறுகிற அளவிலே எங்களுடைய அன்றாட செய்கைகளிலே நீ பழக்கம் செய்வாயாக. யா அல்லாஹ், இன்னும் இன்னும் யாரெல்லாம் கல்யாணமாகாத கன்னிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் குறைந்து திருமணம் நடத்துகிற அருள் செய்வாங்க. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடனிலே அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கடன்காரர்களுடைய சுமையை யா அல்லாஹ் நீ நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சோம்பலை போக்குவாயாக, எங்களுடைய கையத்தனத்தை போக்குவாயாக, எங்களுடைய கல்வி தனத்தை போக்குவாயாக, எங்களுடைய கோழைத்தனத்தை போக்குவாயாக, எங்களுடைய கவலையை போக்குவாயாக, எங்களுடைய நோயை போக்குவாயாக. எங்கள் அனைத்து விதமான ஆதரவுகளையும் அல்லாஹ் நீ நிறைவேற்றி தருவாயாக. இந்த மணமக்களுடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் நீ நல்லது புரிவாயாக என்று துஆ செய்வதாக வாய்ப்பு கொடுத்து அடுத்து நிக்காஹ் அமைதியாக இருக்க உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.